பாண்டிய ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதியும் மீனாவும் ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே சரி இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ குடிச்சிட்டு இருக்காங்க. செந்தில் ஃபோன் பண்ணி அம்மாவை காணோம், வீட்டில் எல்லாருமே ரொம்பவே பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அரசி தான் ஆஃபீஸ்க்கு போனேன், அங்கே ஃபோன் பண்ணி அம்மாவை காணோன்னு சொன்னான். சரி நானும் பதட்டமா வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளுக்கு ஒரு பக்கமாக அம்மாவை தேடி போயிட்டுருக்காங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. அந்த கோவத்தில் அப்பா கிட்டேயும் கொஞ்சம் வார்த்தையும் விட்டாச்சு. இப்போ அம்மாவை தேட முடியலன்னு சொல்லிட்டு நாங்களும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷனா? என்னங்க சொல்கிறீங்க? பின்ன அம்மாவை காணோன்னு சொல்லிட்டு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் வேற எங்கே போகிறதா? நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், ஆனால் எங்கேயுமே அம்மா இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறத தவிர வேறு வழியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுமை இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வர்றாரு. அன்னிக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? அன்னி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறான். எனக்கும் என்னன்னு ஒன்றும் புரியல அப்படின்ற நம்ம செந்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு நம்ம கோமதி கிட்ட, ஆமாம் வீட்டில் யார்கிட்டையாவது கோயிலுக்கு போகிறன்ற விஷயத்த சொன்னீங்களா சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட கேட்கவும், என் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், வீட்டில் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மாச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணதில் நல்ல பதட்டப்படாமல் நிதானமாக தான் பேசினாங்க. ஆனால் கடைசியில் வீட்டில் எல்லார்கிட்டையும் நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னு சொல்லி வீட்டில் எல்லார்கிட்டையும் பெரிய பஞ்சாயத்தையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தாமல் என் புருஷனும் கதிரும் சேர்ந்து மாமா கிட்ட பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம மீனா கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே தேடிட்டு இருக்காங்களா? அப்படின்னா உங்கள் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் மாமாவும் இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காராம். நல்லா உட்காரட்டும், கோமதி இல்லைன்ற அருமை இப்பயாவது வீட்டில் எல்லாருக்கும் தெரியுதே, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியும் அப்படியும் இருந்துட்டு நைட்டுக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, அத்தை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கேனாலையும் போட்டோம், அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் மாமா மேலே இருக்கிற கோவத்தில் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்த உடனே வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செந்திலும் நம்ம கதிரும் சேர்ந்துக்கிட்டு பாண்டியன் கிட்டே போயிட்டு அம்மாவை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், அம்மா எங்கேயுமே இல்லை, அதனால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பாண்டியனும் இருந்துட்டு சரின்ற அளவுக்கு எந்திரிச்சு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே மீனாவை பார்த்த உடனே ராஜியும் நம்ம அரசியும் இருந்துட்டு அம்மாவை காணோம், அத்தையா காணோன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. பின் நம்ம செந்திலும் கதிரெல்லாம் இருந்துக்கிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை போயிட்டு கேட்கவும், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், அம்மாவை காணவில்லை, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் நம்ம கோமதி நிற்கிறாங்க. கோமதியை பார்த்த உடனே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்ததான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட்டி பிடிச்சு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா எங்கம்மா போனீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டேய் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்டா, கோயிலுக்கு போனால் வீட்டில் யார்கிட்டையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் அத்தை சொல்லாமல் போயிட்டீங்க? ராஜியும் நம்ம கதிரும் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க, அரசி நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டுருக்கா, உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார் எங்கே போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்க்க போயிடுவீங்க. சரவணனும் வீட்டில் இல்லை, என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கோமதி அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாடா இப்போ கேட்டுக்கினீங்களா? அவள் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா வீட்டில் நெஞ்சு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா. இப்போ கோயிலுக்கு போயிட்டு காணன்ற ஒரு ட்ராமா வேறு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோவப்படுறாங்க. யார் ட்ராமா போடுறாங்க? நீங்கள் பேசினா என்ன, பேசாமல் போனால் என்ன, எல்லா தப்பையும் நீ செஞ்சுட்டு இப்போ பழியை தூக்கி என் மேலே போட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் உங்கள் மேலே பள்ளி போட்டாங்க? உங்கள் அம்மா, அவங்க அம்மாவை நான் தான் அடித்து கஷ்டப்படுத்துகிறேன்னு சொல்லி நீ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுந்துக்கிட்டு இருந்தியா, அதனால் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லி இங்கே பயங்கர ஆர்ப்பாட்டம் ஆயிடுச்சு. இதோ 2 பெரிய மனுஷங்க நிற்கிறாங்களே
எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ற மாதிரி என்னெல்லாம் பேச்சு பேசினாங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு, ஆமாங்க. தப்பு செஞ்சதெல்லாம் நான் தான். நீங்க வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா கூட, ஆமாங்க அங்க பாருங்க வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு நானும் சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லாம, நானும் இஷ்டப்பட்டு ஒரு முடிவு எடுத்தேன்ல, அதுக்காக நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க. நீங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு இருக்கிற கோமதி மட்டும்தான் உங்களுக்கு வேணும். ஏதோ அண்ணனோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அந்த முடிவு எடுத்ததுல என்ன தப்புன்னு இவங்க 2 பேரும் சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கோமதி வந்து செந்தில் பேசின எல்லா வார்த்தையும் அவங்களும் திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டாலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.